ஹலோ யோகம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓகே, ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா. இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா இரத்த சோகை, அதாவது ஹீமோகுளோபின் அளவு உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ ரத்த அளவு அதிகரிக்கணும், ரத்த ஊசி போட்டுக்கோங்க, அந்த மாதிரிலாம் நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதுக்கு ஏன் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும், டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்? உணவு வகைகள்லேயே ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு என்ன அப்படின்னா வெஜ் சூப்பு தான். இதில் நிறைய காய்கறிகள் எடுத்துட்டு நம்ம சூப் பண்ணி குடிக்கும்போது எல்லா விதமான சத்துக்களுமே கலந்து நமக்கு கிடைக்கிறதுனால ரத்தம் சுரக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸே இருக்குது. அதாவது புதிய ரத்தம் எதிலிருந்து உருவாகுது அப்படின்னா எலும்புகளில் இருந்து தான் உருவாகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஆட்டுக்கால் சூப், அதாவது நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க ஆட்டுக்கால் சூப் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்புகள் கண்டிப்பா நல்ல ஒரு வலுப்பெறதை நம்மளால பார்க்க முடியும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு விட்டமின் சி, அதாவது கால்சியம் குறைபாடு இல்லாத மாதிரி கால்சியம் உள்ள உணவுகள் எல்லாமே எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புகள்ல தொந்தரவுகள் இருக்காது. எலும்புகள் மூலமா புதிய ரத்தங்கள் உருவாகி ஹீமோகுளோபின் பிரச்சனையும் இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வெஜ் சூப்பு சூப்பரான ஒரு ரெமிடி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னா முட்டை. மேக்சிமம் பிராய்லர் கோழி முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டைகள் 1 அல்லது 2 நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது, அதாவது விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் முட்டைகள் சாப்பிட்டோம் அப்படின்னாவே கொழுப்பு புரதம் இதில் அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முட்டையோட மஞ்சள் கருவில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்தம் ஊறுறதுக்கான சத்துக்கள் இதில் அதிகமாகவே இருக்கு. அதனால தினமும் 1 அல்லது 2 முட்டை எடுத்துக்கிறது, மெயினாக நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம். அடுத்ததா என்ன பழம் பார்க்க போறோம் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள் தான் பார்க்க போறோம். எலுமிச்சை, ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, ஆம்லா, இந்த மாதிரி பழங்கள்ல எல்லாமே விட்டமின் சி ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த பழங்கள்ல எல்லாமே விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களை இந்த விட்டமின் சி அப்படியே நம்மளோட உடலுக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சிட்ரஸ் பழங்களை கண்டிப்பா உங்களோட ரெகுலர் உணவுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம சூப்பரா ஈஸியான ஒரு பழம், ரெகுலராகவே சாப்பிட்ற ஒரு பழம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா பேரிச்சம்பழம் தான். இது இமீடியேட்டா எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம். இந்த பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த இரத்த சோகை பிரச்சனை இல்லாமல் உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீஃப் லிவர், மட்டன் லிவர். இதில் அயன், புரதம், B12 இந்த சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை இல்லாமல் புதிய இரத்தத்தை உருவாக்குறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெய்லி மதிய உணவுக்கு 50 கிராம் இந்த பீஃப் லிவரோ அல்லது மட்டன் லிவரோ சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீரை வகைகள் தான். ஏகப்பட்ட கீரை வகைகள் இருக்கு. எல்லா கீரை வகைகளிலுமே எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன கீரையை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பற்றி தான் பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை பிடிக்காம கூட இருக்கலாம். வேற வழியே இல்லை, மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக கீரைகள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டாவது சாப்பிட்டு தானங்க ஆகணும். முருங்கைக்கீரையில் சூப் வச்சு குடிக்கிறதும் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு இல்லையா? அல்லது கீரையை வணக்கி சாப்பிடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் முருங்கைக்காயவாவது நீங்கள் பொரியலாக பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்மளோட தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா சிகப்பு நிறமுள்ள உணவுகள், பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டா ரத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. ஓகே, கண்டிப்பாக அதுவும் கரெக்டு தான். அதுக்கு மாதுளை, பீட்ரூட், இதை நீங்கள் மாதுளையை பழமாகவும் சாப்பிட்லாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமான அயன் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. பீட்ரூட்மே கூட நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்க்காக இருக்கட்டும், உங்களோட ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அயன் சத்துமே இதில் அதிகமாக இருக்குது. ரெகுலராக மதிய உணவுக்கு பொரியலாகவும் எடுத்துக்கலாம் அல்லது
காலையில் டைமில் நீங்கள் ஜூஸ் பண்ணி குடித்தாலும் ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு திராட்சை. மேக்ஸிமம் நம்ம இந்த கருப்பு திராட்சையை யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் இனிமேல் இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா டெய்லி நைட்டு ஒரு கை கருப்பு திராட்சையை வந்து நீங்கள் தண்ணி ஒரு டம்ளர் அல்லது 2 டம்ளர் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே அந்த தண்ணியோடவே அந்த கருப்பு திராட்சையை நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நாம் இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது. ஸோ நீங்கள் எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்களோ அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க யோகம் நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அப்புறம் மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு இவ்வளோ நேரமாக சொன்னேன் இல்லைங்களா. எந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் அதாவது மதுபானங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் நம்மளோட உடலில் அதாவது நீங்கள் சொன்ன பழங்கள் எல்லாமே தாங்க சாப்பிட்றேன், ஆனால் வந்து ரத்தம் எனக்கு அதிகரிக்கலை, எப்போ பாரு ஹீமோகுளோபின் லெவல் வந்துட்டு 6, 5 இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் காரணம் அப்படின்னா நம்மளோட உடலில் நச்சுக்கள் இருக்கும் அல்லது குடலில் நச்சுக்கள் இருக்கும். நம்மளோட உடல்லையோ குடல்லையோ நச்சுக்கள் இருக்கும்போது எவ்வளோதான் நம்ம எனர்ஜி ஃபுட் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக ரத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால் நம்ம குடல் கழிவுகளை நீக்கணும் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திரிபுலா சூரணம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த திரிபுலா சூரணத்தில் நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இதெல்லாம் கலந்தது தான் வந்து திரிபுலா சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் டெய்லியுமே அரை ஸ்பூன் திரிபுலா சூரணம் எடுத்துட்டு 1 டம்ளர் சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அடுத்ததான் நீங்கள் இந்த திரிபுலா சூரணத்தை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் மனச்சிக்கல் பிரச்சனை இல்லாமையும் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ திரிபுலா சூரணத்தையும் சைட் பை சைட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியத்தோடு வாழுங்க. அடுத்ததா உடல்ல இருக்க கழிவுகள் நீங்கிறதுக்கு ஒரு முத்திரை தான் பார்க்க போகிறோம். இந்த முத்திரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலை மோதிர விரலுக்கு கீழே இப்படி படுற மாதிரி நம்ம டச் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற 4 விரல்களும் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். கட்டை விரல் மோதிர விரலில் படுற மாதிரி மடங்கி இருக்கணும். மற்ற 4 விரல்களும் இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். இந்த முதிரையை நீங்கள் ரெகுலராக ஒரு 5 to 15 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உடலில் உள்ள கழிவுகள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ முடியும். அடுத்ததா நம்ம வந்து டெய்லியுமே வளம் பெற ஒரு வர்மப்புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு வர்மப்புள்ளியில் என்ன ஒரு சொல்யூஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் பெயினுக்கு இமீடியட்டாக சூப்பரான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வலது சைடு பேக் பெயின் இருந்தது அப்படின்னா வலது கை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த அக்கு பண்ணணும். நம்மளோட இடது சைடு ஏதாவது பெயின் இருந்தது அப்படின்னா இடது கையை யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து வலது சைடு தான் வந்து நெக் பெயின் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த வலது கையில் அதாவது நடுவிரல் மோதிர விரலுக்கு சென்டரில் நீங்கள் இப்படி டெய்லியுமே 2 to 5 மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா வலது நெக் பெயின் ஆர் பேக் பெயின் க்யூர் ஆகிறத நீங்கள் உணர முடியும். அதே மாதிரியே இடது சைடு உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின் இருந்தது அப்படின்னா இந்த நடுவிரல் மோதிர விரலுக்கு சென்டரில் நீங்கள் 2 to 5 மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பேக் பெயின் எதுவுமே இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு அருமையான ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு எந்த உணவுகளை எடுத்துக்கலாம், அதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு, எந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்ன பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே சூப்பரான ஹெல்த் டிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா. நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.